வணக்கம். நம்ம கிட்ட இன்னைக்கு ஜனவரி 21, 2026க்கான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு. ஆமா. யுபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சின்னு எல்லா தேர்வுகளுக்கும் தேவையான முக்கியமான தகவல்களை விரிவாக அலசப் போறோம். சரி, நாம ஒவ்வொரு செய்தியையும் வெறும் தகவலா பார்க்காம தேர்வு நோக்குல எப்படி பார்க்கலான்னு ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. வாங்க நேரடியா முதல் செய்திக்குள்ள போகலாம். முதல்ல இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் 2025. இதோட தீம் கோஆபரேட்டிவ்ஸ் பில்ட் அ பெட்டர் வேர்ல்ட். கேட்கவே நல்லா இருக்கு. ஆமா, தீம் நல்லா இருக்கு. ஆனா தேர்வு நோக்குல இதுக்கு கீழே வர்ற இனிஷியேட்டிவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இனிஷியேட்டிவ்ஸ்னா அதாவது PACS டிஜிட்டைசேஷன், ஒயிட் ரெவல்யூஷன் 2.0, அப்புறம் சஹ்கார் சே சம்ருத்தி. இந்த 3 திட்டங்களோட பேரையும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருக்கிற புள்ளி விவரங்கள் கூட ஆச்சரியமா இருக்கு. 8.5 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள், 32 கோடி உறுப்பினர்கள். கரெக்ட். இதோட இலக்கு இன்க்ளூசிவ் ரூரல் growth, அப்புறம் விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஓகே, அப்போ கிராமப்புற வளர்ச்சி பத்தின கேள்விகளுக்கு இத ஒரு பாயிண்டா பயன்படுத்தலாம். எக்ஸாக்ட்லி. யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதும்போது உங்க ஆன்சருக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். அடுத்ததா ஒரு கலாச்சார செய்தி. 1792 CE சேர்ந்த ஒரு வால்மீகி ராமாயண மேனுஸ்கிரிப்ட். ஆமா, இது அயோத்தியில இருக்கிற இன்டர்நேஷனல் ராம்கதா மியூசியம்க்கு அன்பளிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன விஷயங்களை நாம கவனிக்கணும்? இதுல 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இத கொடுத்தது சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. சரி. ரெண்டாவது, இதுல தத்துவ தீபிகார்த்திகா அப்படின்னு ஒரு காமெண்ட்ரி, அதாவது ஒரு விளக்கு உரை இருக்கு. தத்துவ தீபிகார்த்திகா. ஆமா, இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது, இதுல 5 முக்கிய காண்டங்கள் இருக்கு. தேர்வுல இந்த மாதிரி நுணுக்கமான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ மாநில செய்திகளுக்கு போலாம். ராஜஸ்தான்ல இருக்கிற கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம். அது இப்போ இக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது ESZ அறிவிக்கப்பட்டிருக்கு. ESZனா அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானே? ஆமா, இது ஒரு முக்கியமான சூழலியல் பாதுகாப்பு நடவடிக்கை. இதோட முக்கிய நோக்கம் ஆரவள்ளி மலைத்தொடரோட சூழலியல மைனிங்ல இருந்து பாதுகாக்கிறது. குறிப்பா எந்த உயிரினங்களுக்காக? சிறுத்தைகள், லியோபர்ட்ஸ், அப்புறம் பாங்கோலின்ஸ், இந்த மாதிரி உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கும் அதோட அங்க இருக்கிற மக்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் இது ஊக்குவிக்குது. ஓ, அப்போ இது பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரம் ரெண்டையும் சமன்படுத்துது. கரெக்ட். அடுத்ததா பஞ்சாப்ல லூதியானாவுல இந்தியாவோட முதல் நாய் சரணாலயம். ஆமா, இது ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் ஹியூமன் ஸ்ட்ரே டாக் மேனேஜ்மெண்ட். அதாவது நாய்க்கடி சம்பவங்களை குறைக்கிறதுக்கு. ஆமா, இது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ், அப்புறம் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அடிப்படையில் செயல்படுது. ஸ்டெரிலைசேஷன், வேக்சினேஷன், ஷெல்டரிங், இதெல்லாம் தான் முக்கிய செயல்பாடுகள். இது அர்பன் கவர்னன்ஸ்க்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா? நிச்சயமா. நீங்க மெயின்ஸ்ல இதை ஒரு கேஸ் ஸ்டடியா பயன்படுத்தலாம். இப்போ சர்வதேச நிகழ்வுகளுக்கு வருவோம். இந்தியா EU சமிட் 2026 ஜனவரி 27ல புதுடெல்லியில நடக்கிறதுக்கு. இதோட அஜெண்டா என்ன? இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது FTA பேச்சுவார்த்தை. அது பல வருஷமா நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, ஆனா இப்போ அதுல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது, EUவோட சேஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ல இந்தியாக்கு அனுமதி. ஓகே. மூணாவது, இந்திய பணியாளர்களுக்கான மொபிலிட்டி ஃப்ரேம்வொர்க். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இது ஒரு முக்கியமான தலைப்பு. இது கூடவே இந்தியா UAE இடையே ஒரு LNG ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. ஆமா, UAE ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜைத் அல் நஹ்யானோட இந்திய பயணத்தின் போது இது நடந்தது. இந்த ஒப்பந்தப்படி UAE வருஷத்துக்கு 0.5 மில்லியன் மெட்ரிக் டன் LNG சப்ளை பண்ணும். இது மூலியமா கத்தாருக்கு பிறகு UAE தான் நம்மளோட 2வது பெரிய LNG சப்ளையர். அப்போ இது நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். கிளீன் டிரான்சிஷனுக்கும் இது உதவும். அடுத்தது நம்பியோ சேஃபஸ்ட் சிட்டி இண்டெக்ஸ். இதுல அபுதாபி தொடர்ந்து 10வது வருஷமா உலகின் பாதுகாப்பான நகரமா வந்திருக்கு. ஆமா, 2017ல இருந்து அவங்க தான் முதலிடத்துல இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க? ஸ்மார்ட் சர்வேலன்ஸ், அப்புறம் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். குறியீடுகள், அதாவது இண்டசஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இது வரலாம். அடுத்த ஒரு அறிவியல் செய்தி, ஒரு கடுமையான சௌர விகிரண புயல், அதாவது ஒரு சிவியர் சோலார் ரேடியேஷன் ஸ்டார்ம். இதோட தீவிரம் லெவல் 4, அதாவது சிவியர்னி மதிப்பிட்டிருக்காங்க. இது அக்டோபர் 2003க்கு பிறகு ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த புயல். இதுக்கு காரணம் என்ன? கொரோனல் மாஸ் எஜாக்ஷன், அதாவது CME. இதனால ஐரோப்பால ஆரோராஸ் தெரிஞ்சிருக்கு. GPS சேட்டலைட்டுகளுக்கு கூட எச்சரிக்கை விடுத்தாங்க.
ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக் பகுதியில சிஎம்இ பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதோட விளைவுகள் பத்தியும் கேட்கலாம். இப்போ பேங்கிங் துறை ம். எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வங்கி தேர்வு எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இது ஒரு நான் லிங்க்ட் கேரண்டீட் சேவிங்ஸ் பிளான். நான் லிங்க்ட்னா இது பங்கு சந்தையோட இணைக்கப்பட்டது இல்ல. அதனால மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. உங்களுக்கு கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்போ இது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸை இலக்கா வைக்குது. எக்ஸாக்ட்லி. எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் மாதிரி நீண்டகால இலக்குகளுக்கு இது பொருந்தும். அடுத்து நியமனங்கள். மூஹான் புய் சயாவி நியூசிலாந்துக்கான ஹை கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 2005 ஐஎஃப்எஸ் பேட்ச் அதிகாரி. அடுத்து அமித் குமார் மிஸ்ரா ஜார்ஜியாவுக்கான ஆம்பாசிடராக. அவரு 2004 ஐஎஃப்எஸ் பேட்ச். அப்புறம் ரவிசங்கர் சபி சிஆர்பிஎஃபோட டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த பர்சனல் நியூஸ் வகை கேள்விகள் எல்லா தேர்வுலையும் பொதுவானதுதான். பெயர், பதவி, அப்புறம் எந்த நாடு அல்லது துறைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாதுகாப்புத்துறை எக்ஸசைஸ் தோஸ்தி அப்படின்னு ஒரு கடற்படை பயிற்சி. ஆமா, இது இந்தியா, மாலத்தீவுகள், இலங்கை இந்த 3 நாடுகளோட கடலோர காவல் படைக்கு இடையான ஒரு ட்ரைலாட்ரல் பயிற்சி. இது எங்க நடந்தது? மாலத்தீவுகள்ல மாலையில நடந்தது. இதோட ஸ்ட்ராட்டஜிக் விஷன் சாகர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, சாகர்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். இதோட முக்கிய கவனம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, ஆன்டி பைரசி, ஸ்மக்லிங் கண்ட்ரோல் இதுலெல்லாம் இருக்கு. பாதுகாப்பு பயிற்சிகள் பத்தி கேட்கும்போது அதோட பெயர், பங்கு பெறும் நாடுகள், இடம் இதெல்லாம் முக்கியம் இல்லையா? நிச்சயமா. அடுத்ததா இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026. பிப்ரவரி 16-20 வரைக்கும் புது டெல்லியில பாரத் மண்டாபம்ல நடக்க இருக்கு. இதோட தீம் என்ன? இன்க்ளூசிவ் எத்திக்கல் ஏஐ. இதோட கொள்கைகள் பீப்புள், பிளானட், ப்ராக்ரஸ். ஏஐ சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த தகவல்கள் ரொம்ப பயன்படும். விளையாட்டு வணிகம் பக்கம் போனா IPL 2026 ஸ்பான்சர்ஷிப்பை ஜெமினை அதாவது கூகுள் ஏஐ வாங்கியிருக்கு. ஆமா, இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு 270 கோடி 3 வருஷத்துக்கு. 2026 ஐபிஎல் சீசன் மார்ச் 26 மே 31 வரைக்கும் நடக்கும். சரி, அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். நாசாவோட ஆர்டெமிஸ் 2 மிஷன். இது 1972க்கு பிறகு மனிதர்களை நிலவுக்கு அனுப்புற முதல் பயணமா அமைய போகுது. இதுல லேண்டிங் உண்டா? இல்ல, இது ஒரு 10 நாள் லூனர் ஃப்ளைபை பயணம் தான். லேண்டிங் கிடையாது. டீப் ஸ்பேஸ் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸை சோதிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இதன் க்ரூ உறுப்பினர்கள் ரீட் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா காச், அப்புறம் ஜெரமி ஹான்சன். இதுல ஜெரமி ஹான்சன் ஒரு கனடா விண்வெளி வீரர். ஆமா, இது மூலமா நிலவுக்கு பயணம் செய்யற முதல் கெனேடியர் என்ற பெருமையா அவர் பெறுகிறார். இது ஒரு முக்கியமான மைல்கல். அடுத்து விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெற்றிருக்காங்க. ஆமா, அவங்க நாசால 27 வருஷம் பணியாற்றியிருக்காங்க. மொத்தம் 608 நாட்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்க. 608 நாட்களா? ஆமா, 9 முறை ஸ்பேஸ் வாக்ஸ் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விண்வெளியில மாரத்தான் ஓடிய முதல் நபர் அவங்க தான். இந்த சாதனைகள் தேர்வுல கேட்கப்படலாம். இன்னொரு முதல் நிகழ்வு, சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து முதல் முறையா ஒரு மெடிக்கல் இவாக்குவேஷன். ஆமா, ஜனவரி 15, 2026ல ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 11 மிஷன் மூலமா இது நடந்தது. இது ஒரு நான் கிரிட்டிக்கல் மருத்துவ பிரச்சனைக்காக எடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு முதல் நிகழ்வு என்பதால் இதுவும் முக்கியத்துவம் பெறுது. கரெக்ட். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஜனவரி 21, 2026 3 வடகிழக்கு மாநிலங்களோட ஃபவுண்டேஷன் டே. ஆமா, திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா இந்த மாநிலங்களோட 54வது ஃபவுண்டேஷன் டே. இந்த மாநிலங்கள் எப்போ உருவாச்சு? 1972ல நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1971 கீழ் உருவாக்கப்பட்டது. பாலிட்டி பகுதியில இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். சரி, நாம பார்த்த தகவல்களை இப்போ ஒரு ரேபிட் ரிவிஷன் ட்ரில் மூலமா சோதிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா கேளுங்க. முதல் கேள்வி, which city has been ranked the world's safest for the 10th consecutive year by Numbeo? பதில் அபுதாபி. இதுல நீங்க வெறும் நகரத்தோட பெயரை மட்டும் பார்க்காம இதோட தொடர்புடைய செக்யூரிட்டி வர்சஸ் பிரைவசி விவாதத்தையும் சேர்த்து யோசிக்கணும். அருமை. இரண்டாவது கேள்வி, who is the first Canadian astronaut selected for the Artemis 2 mission? பதில் ஜெரமி ஹான்சன். இது விண்வெளி ஆய்வுல இன்டர்நேஷனல் கொலாபரேஷனோட முக்கியத்துவத்தை காட்டுது. சரி, மூன்றாவது கேள்வி, under which act were Tripura, Manipur and Meghalaya formed in 1972? பதில் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1971. பாலிட்டில இது ஒரு டைரக்ட் ஃபேக்ட் பேஸ் கொஸ்டின், ஆனா ரொம்ப முக்கியம். நான்காவது கேள்வி,
What is the value of the BCCI Gemini sponsorship deal for IPL 2026? பதில் 270 கோடி. இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் பிரிலிம்ஸ்ல வரலாம். சரிலா, கடைசி கேள்வி. What is the name of the commentary in the 1792 Ramayana manuscript gifted to Ayodhya? பதில் தத்வ தீபிகாதிகா. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பகுதியில இந்த மாதிரி நுணுக்கமான தகவல்கள் உங்க பதில மத்தவங்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும். இன்னைக்கு பல முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ரொம்ப விரிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்க தேர்வுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம். நிச்சயமா. இன்றைய விவாதத்தை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம ஏஐய விளையாட்டுத் துறையில ஸ்பான்சர் பண்றதையும் கொள்கை மாநாடுகள்ல விவாதிக்கப்படுவதையும் பார்த்தோம். இந்த நிலையில நாம் இன்று விவாதிக்காத எந்த துறைக்கு ஒரு வலுவான எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க், அதாவது ஒரு நெறிமுறை கட்டமைப்பு உடனடியாக தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.